குர்ஆன் சொல்லுகிறது, மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களினால் தான் இறைவன் அவர்களுக்கு சோதனைகளை, வேதனைகளை தருகிறான் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம் தظஹரில் ஃபாஹிஷத்து ஃபி கௌமின் கத்து ஹத்தா யுஅலினு பிஹா இல்லா ஃபஷா ஃபிஹிம் தஊன். எந்த ஒரு சமூகத்தில் மானக்கேடான விஷயங்கள் வெளிப்படையாக பரவி விடுகிறதோ அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு பரவக்கூடிய நோய்களை அனுப்புவான் என்று. நபிமார்கள் இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டார்கள். ஒன்று படிப்பினைக்காக, இன்னொன்று மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களிடத்திலே ஏற்பட்ட பாவங்களுக்காக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் அவர்கள் செய்த பாவத்திற்காக. எப்படி வெளியே வந்தார்கள்? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். தன் பாவத்திற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை தேடினார்கள். யா அல்லாஹ், ரஜப் மற்றும் ஷஅபானுடைய மாதங்களில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், புனித ரமதானுடைய மாதத்தை சரியாக ஆரோக்கியத்தோடு அடையக்கூடிய பாக்கியம் யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, வரக்கூடிய இந்த ரமதானுடைய காலங்களில் சரியாக 30 நாட்களும் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, அதிகமாக குர்ஆனுடைய தொடர்போடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், சுன்னத் ஷரியத் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய வியாபாரத்தில், வருமானத்தில், நம்முடைய தொழிலில் யா அல்லாஹ் பரக்கத் செய்து அருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, நோய் இல்லாத, கஷ்டங்கள் இல்லாத, நஷ்டங்கள் இல்லாத யா அல்லாஹ் சிறப்பான பரக்கத்தான வாழ்க்கை நம் அனைவருக்கும் நசீபாக்கி